கோட் ஃபிலிம் எப்படி இருக்கு? விஜய் அண்ணாவ ஸ்க்ரீன்ல பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது செம்மையா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவருடைய ஆக்டிங், அவருடைய டான்ஸ், காமெடி சீன், ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சில சீன் பண்ணியிருப்பாங்க. என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். விஜய் அண்ணாக்கு என்ன ரோல் குடுத்துருக்காங்களோ, அது ஒருபடி எக்ஸ்ட்ராவே பண்ணியிருக்காரு. ஆனா கதை என்ன அப்படின்னு கேட்டா, இது பழசுப்பட்ட கதை தான். இந்த மாரி நெறைய கதை வந்துருச்சு. எக்ஸாம்பிளுக்கு லியோ அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் எந்த கதையாவே இருந்தாலும், அத சொல்ற விதத்துல ஆடியன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது வில்லனோட கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹீரோவ விட வில்லன் கேரக்டர் பயங்கரமா இருக்கும்போது தான் மூவி வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அந்த மாரி இதுல வில்லன் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒரு வில்லன காட்டுறாங்க. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கிடையாது. இன்டர்வல்ல ஒரு வில்லன காட்டுறாங்க. அது பழக்கப்பட்ட முகமா இருக்கிறதுனால நம்மளால ஃபோக்கஸ் பண்ணி வில்லனா ஏத்துக்கவும் முடியல. இந்த படத்துல அடிக்கடி சஸ்பென்ஸ் வைக்கிறாங்க. அது அவங்களுக்கு தான் சஸ்பென்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு கனெக்டே ஆகல. நெறைய லாஜிக் மிஸ்டேக்கும் இருக்கு. எதுக்காக இத பண்றாங்க அப்படிங்கிறத சில இடத்துல கிளியரா சொல்லவே இல்ல. ஃபைனலா அந்த மூவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, விஜய் ரசிகர்களுக்கு செம மாஸா தான் இருக்கும். ஆனா அடுத்த ஆடியன்ஸ்க்கு இந்த மூவி அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா